வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாபா ஸ்டைல்ல காலிஃபிளவர் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிட்டுருங்க, பக்கத்துல லைக் ஆனியா அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு காலிஃபிளவர் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு இருக்கும், அதாவது 3 கை அளவுக்கு இருக்கும். இது மாதிரி பூவா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி விட்டுப்போம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுண்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுவோம். பூச்சி எதனா இருந்தா போயிடும், அதுக்குதான் 10 நிமிஷம் ஆயிடுத்து. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் காலிஃபிளவரை சேர்த்துருவோம். இதை நல்லா வதக்கின்றலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வதங்கட்டும். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, வதங்கிட்டு இருக்கு. இது போதும். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுலாம். மிச்ச எண்ணெயில 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துப்போம், 1 ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 3 பச்சை மிளகாய் இது மாதிரி சைஸ் நார்மல் காரம் 3 கீரி சேர்த்துருவோம். 1 வெங்காயம் பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துடலாம், வதக்கின்றுவோம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம், உப்பு 3/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துப்போம், கசூரி மேத்தி கொஞ்சோண்டு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். தயிர் அதுவும் இது மாதிரி கடைஞ்சிட்டு சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்ம சப்ஜிக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி 1 இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். கேப்சிகம் 1 அதையும் சேர்த்துண்டு வதக்கி வச்ச காலிஃபிளவரையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இந்த மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்ல வாசனையும் வருது, எண்ணெயும் மேல வந்துட்டு. இது போதும். எல்லாத்தையும் கலந்து விட்டுண்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நம்மளோட சூப்பரா ரெடி ஆயிட்டு. இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரா இருக்கும். காலிஃபிளவரும் சரி கேப்சிகமும் சரி வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.